சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகத்தை கண்டித்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உருளையார்பேட்டை தொகுதி முடக்குமாரியம்மன் கோவில் வீதி பகுதியில் மாசு கலந்த குடிநீரை குடித்ததால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் அதே பகுதியில் மாசு கலந்த குடிநீர் மீண்டும் விநியோகம் செய்யப்பட்டது. இதை குடித்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதில் சிகிச்சையில் இருந்து 65 வயது மூதாட்டி இருந்தார். அதேபோல நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகரைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்து உள்ளனர். இவர்களது மரணத்திற்கு சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதுதான் காரணமாக என சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உருளையார்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர் கடல்ல போய் நேரா குப்பாறு, பெரிய வாய்க்கா, சின்ன வாய்க்கா போன்ற பகுதியிலிருந்து நேராக கடலில் கலக்கிறதுனால இங்கே அந்த நிலத்தடி நீர் அதே நேரத்தில் மாசுபட்டு போகுது. கடல் நீர்லாம் போய் கலக்குது. இந்த கழிவு நீர் பூமியில் ஊறதுனால நிலத்தடி நீர் மாசுபடுது. அந்த இடத்துங்களில் போர் போட்டு தண்ணியை விநியோகிக்கிறதுனால அந்த தண்ணியில் போலியோ ஃபார்ம் என்ற பாக்டீரியா அதிக அளவில் உற்பத்தி ஆகிக்குது. அப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணுற மக்களுக்கு வாந்தி, பேதி, கால்ரா போன்ற அந்த நோய்கள், அதாவது ஜுரம், மூச்சுத்திணறல் போன்ற நோய்கள் பரவுன்றதை இவங்க ஏற்கனவே சுட்டி காட்டிட்டாங்க. இதற்கிடையே மாசடைந்த குடிநீரை குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். அன்று முதல் இன்னை வரை நாங்கள் அதிமுக பாண்டிச்சேரியில் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்த சாதாரணமாக நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா குடித நீரில் கழிவுநீர் கலக்குதுன்னு இதை கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கல. இன்னைக்கு அதோட தாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா 40க்கும் மேற்பட்டவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். உள்ள சென்று இப்போ தான் பார்த்துட்டு வரோம். உயிருக்கு போராடி நிலைமையில் இருக்காங்க. இதில் 3 பேர் இறந்துட்டதா தகவல் சொல்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஆளுகின்ற அரசானது உடனடி பொறுப்பேற்று இதுவரைக்கும் முதலமைச்சர் மக்களை பார்க்கல. நமக்கு வாக்களித்து நம்மளை தேர்ந்தெடுத்த மக்களை நாம தான் முதல்ல பார்க்கணும். அவங்க நம்ம பிள்ளைகள் மாதிரி. அந்த பிள்ளைகளை உடனே முதலமைச்சர் பார்க்கணும்.